ஆனால் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற ஃபோட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறாரு பார்க்குறக்கு எனக்கு. இவர் தான் மதுரை எம்பி. வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்க. அவர் பிடிஆர் அண்ணன், அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர், மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்லை குச்சி மாதிரி இருக்கா? அது செங்கோல் மாதிரி இருக்கு. இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் பேசிட்டு இருக்காரு. செங்கோல் என்றால் பெண்களை அந்த புறத்திலே அடிமைப்படுத்துவது. இப்படி சோறுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல. அதனால தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, அந்தந்த இடத்துல புதுசா ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுறது. உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமிகு எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பத்தி புதுசா ஒரு லாஜிக், நீங்க வேற எதாவது சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க, அதுல ஒரு திமுக மேயர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை. இதை தாண்டி செங்கோலை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்திருக்காங்க. 10 குறள் செங்கோலுக்கு இருக்கு. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர். கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க. ஏக்நாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க. இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் 10 குறளை செங்கோலுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அதை தவறுன்னு சொல்லாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. செங்கோலுடைய இறைமாட்சியை பத்தி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கா, தவறுன்னு சொல்லாமா? திமுக காங்கிரஸ் டிக் மார்க் வாங்கணும், அவங்களாலதான் நம்ம மதுரையில ஜெயிக்கிறோம், அவங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை. இது தமிழக மக்கள் பார்க்கறாங்க. நான் ஒரு போட்டோ காமிச்சா மக்கள் பார்க்கறாங்க. இது மக்கள் முடிவு செய்யட்டும். யார் பிற்போக்குத்தனமான அரசியலை அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம், தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும்.